யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 31. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். அன்பே உருவான இறைவா, உம்மை போற்றுகின்றேன், வணங்குகின்றேன், ஆராதிக்கின்றேன். ஏனெனில் நீர் என்றும் நல்லவர், வல்லவர். இதோ இந்த புதிய நாளில் எங்களுக்கு கொடையாக அளித்துள்ளீர். இந்த நாளை நாங்கள் ஒரு பிரசன்னத்தோடு தொடங்கியுள்ளோம். இதற்கு கோடான கோடி நன்றி ஐயா. இதோ இந்நாளில் நாங்கள் உம்மை என்றும் புகழ்ந்து போற்றுவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வரும் பொழுது உம் சீடர்களாய் மாறுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு அளித்தீரே. உமக்கு நன்றி ஐயா. உம் சீடர்களாகிய நாங்கள் உண்மை அறிந்தவர்களாய், அதனால் எங்கள் வாழ்வில் நாங்கள் விடுதலை பெறும் நபர்களாக மாற எங்களுக்கு வரம் தாரும். உண்மை எங்களை ஒரு பொழுதும் அடிமையாக்குவதில்லை என்று தெரிந்தும் நாங்கள் என்னுடைய மனித பலவீனத்தால் உண்மையை மறைந்து பாவ சிறையில் சிக்கித் தவிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் மனித வாழ்க்கையில் விடுதலை இல்லாத வாழ்வை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை, அமைதி இல்லாத ஒரு வாழ்வில், ஏன் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வாழ்வில் நாங்கள் சிக்கித் தவிக்கின்றோம். ஏதோ உமது உண்மையில் அமைதி இருக்கின்றது. உமது உண்மையில் விடுதலை, நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆக உமது உண்மையான அன்பினால் எங்கள் ஒவ்வொருவர்களையும் நிரப்பியருளும். நாங்கள் இன்றும் ஒரு பிள்ளைகளாக, உண்மையை பேசும் சீடர்களாக மாற எங்களை பலப்படுத்தியருளும். இதோ ஆண்டவரே, உம்மை போற்றுகின்ற ஒரு வேளையில் இந்த நாளிற்கான ஒவ்வொரு நல்ல அனுபவத்தை, உமது பிரசன்னம் நிறைந்த அனுபவத்தை, உமது செயல்களை மற்றும் எங்கள் ஒவ்வொருடைய திட்டங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். உமது பாதத்தில் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் இந்த நாளிற்கான திட்டங்களை உமது கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அருட்பொழிவினால் நிரப்பியருளும். இதோ ஆண்டவரே, உம்மிடம் திரும்பி வருகிறேன். உமது திருவுளத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது வழிகளில் நாங்கள் என்றும் நடக்க எங்கள் வழிகளில் இருக்கின்ற தடைகளை அகற்றி செம்மையான ஒரு பாதையை எங்களுக்கு அளித்தருளும். இந்நாள் முழுவதும் உமது பேரன்பும் உண்மையும் எங்களை பாதுகாக்க உதவியருளும். ஆண்டவரே, நீரே எங்கள் துணைவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களுக்கு துணை செய்ய விரைந்து வாரும். எங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களை உம்மிடம் நாங்கள் இப்பொழுது சமர்ப்பிக்கின்ற வேளையில் அவைகள் அனைத்தையும் கனிவாய் கேட்டறிந்து எங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை அளித்தருளும். உமது அன்பை நாங்கள் மற்ற இடத்தில் பகிர்ந்து வாழ எங்களுக்கு வரமருளும். எங்கள் வாழ்வு எப்பொழுதும் உம் சித்தம் போல் நடக்கும்படியாகவும் இந்நாளை நாங்கள் மகிழ்ச்சி நாளாக, விடுதலையின் நாளாக நாங்கள் மாற்றுவதற்கான ஒவ்வொரு திறமைகளை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அளித்தருளும். இதோ ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தால் அரவணைத்து எங்களை பலப்படுத்தியரும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய கனவுகளை நிறைவேற்றியரும். எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை கண்டுணர எங்களுக்கு கிருபை செய்தருளும். இதோ ஆண்டவரே, உண்மையே நம்பியிருக்கின்ற எங்களையும் இந்த நாளையும் உமது கையில் ஒப்படைக்கின்ற வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்கள் ஆண்டவராக, எங்கள் தலைவராக எங்கள் உடனிருந்து எங்களை வழிநடத்தியருளும். நன்றி ஆண்டவரே. மீண்டுமாக எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் இறைவனுடைய ஆசீர்வாதமிக்க நாளாகவும் அமைய ஆண்டவருடைய அமைதி உங்களோடு உரித்தாக. ஆமென்.